வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல 6th லெசன்ல இருக்க செகண்ட் ப்ரோஸ்ல இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி கிராமர், அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்டா நீங்க என்னென்ன பண்ணணும், இந்த லெசன்ல என்னென்ன படிச்சுக்கணும் அப்படின்றத பத்தி இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் டெட் படிக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th லெசன்ல இருக்க செகண்ட் ப்ரோஸ் தாங்க பார்க்க போறோம். நம்மளுக்கு ப்ரோஸ் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ப்ரோஸ் டைட்டில் என்னன்னா when the trees walked அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் வந்து 3 செக்ஷனா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டோரி வந்து என்னன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு கிராண்ட் ஃபாதரும் அவங்க பேரனும் பேசிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தாங்க இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வந்து ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ இதுல இம்பார்ட்டன்டா கிளாசரி என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதாவது சினானம்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் தான் நம்மளுக்கு லைன்ஸ் மாதிரி கொடுத்து கேட்பாங்க, இது எந்த ப்ரோஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது அந்த மாதிரிலாம். ஸோ ஜென்ரலா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இப்போ நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்டான கிளாசரி என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டூ யூ நோ பார்த்துக்கோங்க. இந்தியா ஹேஸ் மோர் தென் 17,000 ஸ்பீஷியஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். Tamil Nadu with more than 5,000 species, nearly 1/3 of the total flora of India, probably has the highest diversity in India. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 17,000 ஸ்பீஷியஸ் ஆஃப் பூ பூக்கிற பிளான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 5,000 ஸ்பீஷியஸ் இருக்கு. அது நியர்லி 1/3 ஆஃப் த டோட்டல் ஃப்ளோரா ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவுடைய 3 பங்குல 1 பங்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து கிளாசரி பாருங்க. ஃபர்டைல்னா என்னன்னா ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் ஆர் கிராப்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு லேண்ட், அதான் ஃபர்டைல். அபண்டன்ட், லெஃப்ட் வித்தவுட் கேர். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இது வந்திருக்கு. அதாவது இந்த லெஃப்ட் வித்தவுட் கேருக்கு வந்துட்டு நீங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க விகரஸ் அப்படின்னா என்னன்னா ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும்தாங்க சொல்கிறேன், லைன் பை லைன் ஃபுல்லாலாம் டீச் பண்ணல. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லெசன் வந்து 3 செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. 3 செக்ஷன்லையுமே நம்மளுக்கு கிளாசரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த செக்ஷன் 2க்கான கிளாசரி பார்க்கலாம். அதுல பாருங்க ஒரு டூ யூ நோக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஹோம் டு நியர்லி 325 குளோபலி த்ரெட்டன்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஸோ ஃப்ளோரானா இந்த பிளான்ட்ஸ் தெரியும், ஃபானா என்னன்னா அனிமல்ஸ். கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 325 அனிமல்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானாக்கு வந்துட்டு அது வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கு வெஸ்டர்ன் காட்ஸ், அங்கதான் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கிளாசரி பாருங்க. ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா என்னன்னா அப்போஸ் பண்றது இல்லைன்னா டிஸ்அக்ரி பண்றது. நைட்மேர் அப்படின்னா என்னன்னா ஃப்ரிட்டனிங் ட்ரீம், அதாவது பயம்புத்துற மாதிரி வர ஒரு கனவு. இன்டர்ஃபியரிங் அப்படின்னா என்னன்னா ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாராவது நம்மள இன்டர்ஃபியர் பண்றாங்கன்னா ஒரு விஷயத்துல அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாப் பண்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ செக்ஷன் 3ல இருக்க இம்பார்ட்டன்டா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வேகமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெசனுடைய ஆத்தர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட். இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். எல்லா லெசனுக்கான ஆத்தர் அதே மாதிரி போயம்கான போயட் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த போயட் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல நம்மளுக்கு வந்து அந்த போயம் லைன்ஸை கொடுத்துட்டு இது யாரோடைய லைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு டயலாக் மாதிரி கொடுத்து இது எந்த லெசன்ல இருந்து வந்த டயலாக், இல்ல எந்த கேரக்டர் வந்து பேசினது, அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ரஸ்கின் பாண்ட் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன? ரஸ்கின் பாண்ட் இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ். அவர் வந்து ஒரு அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர். இம்பார்ட்டனே இதுதாங்க, அவர் எந்த ஆத்தர் அப்படின்னு. இது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கு. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆத்தர்ல யார் இந்தியன் ஆத்தர்? ரஸ்கின் பாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன். அவர் கிட்டத்தட்ட 500 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ் எல்லாமே எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. He writes poetry and books for children as well as adults. அதாவது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம அடல்ட்ஸ்க்கும் அவர் வந்து புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. He lives with his adopted family in Landoor in Mussoorie in India. இந்தியால முசூரியில லாண்டூர் அப்படின்ற ஏரியால தான் அவர் வந்து அடாப்டட் ஃபேமிலியில தாங்க வாழ்ந்தார். சரிங்களா? அடுத்து he was awarded. இவருக்கு வந்து இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனுங்க. இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் யாராவது வாங்கியிருக்காங்கன்னா அந்த எந்த வருஷம் அப்படின்றத தனியா கூட எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஷார்ட்டா ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ரஸ்கின் பாண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்ன. அவர் வந்து ஒரு இந்தியன் ஆத்தர், கிட்டத்தட்ட இத்தனை புக்ஸ் எழுதியிருக்காரு, சில்ட்ரனுக்கும் அடல்ட்டுக்கும் எழுதுறாரு, அவர் ஒரு அடாப்டட் ஃபேமிலியில
முசூரியில இந்தியால வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து எப்போ வாங்கியிருக்காருன்னா 1999லயும், பத்ம பூஷன் எப்போ வாங்கியிருக்காருன்னா 2014. அவ்வளவுதாங்க ரஸ்கின் பாண்டை பத்தின இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். இப்ப இந்த செக்ஷன் 3க்கான கிளாசரி பாத்துலாங்களா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ராம்பிளிங் அப்படின்னா என்னன்னா வாண்டரிங். ஸ்ப்ரவுட் when seeds begin to grow into small plants. இது உங்களுக்கு தெரியும் ஸ்ப்ரவுட். அதாவது இப்ப வந்துட்டு தானியங்கள் எல்லாம் முளைக்கட்டி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்ப்ரவுட்டட் ராகி அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப ஸ்ப்ரவுட்னா என்ன? சீட்ஸ் மாதிரி வரது. சீட்ஸ் begins to grow into small plants. ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா என்னன்னா ஐ கேச்சிங். ஸ்பெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெக்ஸ் எதுக்காக பாக்குறதுக்கு ஐ கேச்சிங். அப்ப ஸ்பெக்டாகுலர் அந்த மாதிரி ஏதாவது ஹிண்ட் வச்சு நீங்க மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெக்காண்ட் அப்படின்னா என்ன? டு சிக்னல் சம்ஒன் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இம்பார்ட்டன்டான கிளாசரி இவ்வளவு மட்டும்தான். அதாவது சினானிம்ஸ் இவ்வளவுதான். இப்ப பின்னாடி புக் பேக்ல இருக்க கொஸ்டின் பார்த்தலாம். அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. டிக் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன். அக்கார்டிங் டு த ஆத்தர் த தென்ட்ரில் வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த கிராண்ட் ஃபாதர் பிகாஸ் இட். தென்ட்ரில் அப்படின்னா என்னன்னா இந்த கொடி இருக்கு இல்லையா, செடி கொடி சொல்லுவாங்க. அதுல அந்த கொடி வகை இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுதான், அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து படிக்கட்டுல உட்காந்து இருக்கும் போது அவரை நோக்கி வர மாதிரியே ஆத்தருக்கு வந்து தெரிதான். இங்க ஆத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன். அவருடைய பேரன் தான் ஆத்தரா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஏன் வருது அப்படின்னு கேட்டா, ஏன்னா இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர். அவன் அந்த சின்ன பையன் அந்த ஆத்தர் வந்து என்ன நினைக்கிறான்னா, நான் எப்படி வந்து எங்க தாத்தா கூட இருக்க ஆசைப்படணும், அதே மாதிரி இந்த கொடி கூட எங்க தாத்தா கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுது போல அப்படின்ற மாதிரி தான் அந்த லெசன் எல்லாம் வரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கிராண்ட் மதர் had wanted the people tree cut down because. கிராண்ட் மதர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பீப்புள் ட்ரீயை வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ். ஏன்னா அந்த மரம் நல்லா வளர்ந்து அது என்ன பண்ணுதுன்னா அவுட் ஹவுஸோட சுவர்கள்ல இடிக்குது. அதனால அவுட் ஹவுஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்ததுனால அந்த பீப்புள் ட்ரீயை வெட்டுறதுக்காக கிராண்ட் ஃபாதர் கிட்ட கிராண்ட் மதர் சொல்லுவாங்க. அடுத்து கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப் கிராண்ட்மா அவுட் வித் த கார்டனிங் பிகாஸ் ஹி. எதுக்காக அப்படின்னா he wanted to grow flowers to attract butterflies ன்னு சொல்றாங்க. அதாவது கிராண்ட் ஃபாதருக்கு வந்து ட்ரீஸ் எல்லாம் வைக்க பிடிக்குமே தவிர சின்ன சின்ன பிளான்ட்ஸோ இல்ல கார்டன் வைக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா அவர் வந்து கிராண்ட் மதருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு கார்டனிங்ல. எதுக்காகனா அப்பதான் வந்து ஃபிளவர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக நிறைய பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வரும். அந்த காரணத்துக்காக கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப் பண்ணுவாரு. அடுத்த கொஸ்டின் பாக்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The author did not want to plant saplings in the forest because. அதாவது அவருடைய பேரன் இருக்கார் இல்லையா, அந்த பேரன் வந்து அவங்க தாத்தாவை கேட்பாரு, இப்ப நம்ம வீட்டாண்ட மரம் வளர்த்தா அதுல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எதுக்கு நீங்க காட்டுல எல்லாம் வந்து செடி நடுறீங்க, இது வந்து யாருக்கு யூஸ் ஆக போகுது, இது யாருக்குமே யூஸ் ஆக போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் கேட்பாரு. அதுதான் இங்க ஆன்சர் என்ன கேட்டாங்கன்னா, no one would come to see them. இப்ப நம்ம வீட்டாண்ட வச்சா 4 பேர் வந்து பாப்பாங்க. The author did not want to plant saplings in the forest because no one would come to see them. Grandfather felt planting trees would help the forest because. ஆனா grandfather என்ன சொல்றாரு, இல்ல காட்டுல நம்ம இந்த மாதிரி செடி நடுறது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதுக்கு grandfather என்ன காரணம் சொல்றாருன்னு கேக்குறாங்க. என்ன காரணம் சொல்றாருன்னா, the animals and birds would find it easier to live. நம்ம வாழ்றதுக்கு வீடுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பறவைகளும் விலங்குகளும் வாழக்கூடிய ஒரு இடமா தான் காடு இருக்கு. அந்த காடுக்கு வந்து இந்த மரங்கள்லாம் ரொம்பவுமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்றதா சொல்றாங்க. அடுத்து என்ன பாருங்க. when the author returned from England to Dehradun, he found grandfather's dream had come to because the. அதாவது ஆத்தர் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கதை நடந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியூருக்குலாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கிராண்ட் ஃபாதரோட கனவு ஒண்ணு நிறைவேறினதை அவர் பாக்குறாரு. அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கவர்டு த ஐலாண்ட். ஃபாரஸ்ட் கவர்டு த ஐலாண்ட். இதுதாங்க இந்த புக் பேக்ல இருக்க இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து என்னன்னா, இது தேவையில்லை, அவ்வளவா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நடத்துறேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ஒன் கொஸ்டின்ஸா கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி வந்து சென்டென்ஸ் வரும்னு. இப்ப இது என்னன்னா, இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். who do you want to meet ன்னு கேட்க கூடாது. whom do you want to meet. ஏன் who for subject and whom for object. who வந்து நம்ம சப்ஜெக்டுக்காக யூஸ் பண்ணுவோம், whom வந்து ஆப்ஜெக்டுக்காக யூஸ் பண்ணுவோம். if you can replace it with he or she, use who. if you can replace it with him or her, யூஸ் whom. அப்படி அதாவது who எங்க யூஸ் பண்ணணும், whom எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. did not you meet him yesterday, didn't you meet him yesterday. அப்படிதான் நம்ம சொல்லணும். சரிங்களா? didn't you shortened ஃபார்ம்ல தான், அதாவது கான்ட்ராக்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். of verbs like is, to or have in questions. நம்ம ஒரு கொஸ்டின்ஸா கேட்கும்போது didn't you அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். how many luggage do you bring அப்படின்னு கேட்க கூடாது. how much luggage did you bring.
use how many for countable nouns, how much for uncountable nouns சொல்றாங்க. அதாவது உங்களால ஒரு பொருளை எண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து மெனின்னு யூஸ் பண்ணணும். உங்களால ஒரு பொருளை எண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து மச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? மெனி இல்லைன்னா மச் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, விச் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் கிரீன்? விச் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் கிரீன்? ஓகேங்களா? வாட் கலர் வரக்கூடாது. சரிங்களா? என்ன கலர் வேணும்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? விச் கலர், எந்த கலர் வேணும் உனக்கு அப்படின்னு தான் கேட்கணும். வாட் இஸ் யூஸ் ஃபார் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸ், விச் இஸ் யூஸ் ஃபார் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸ். இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கும்போது எந்த கலர்னு தான் கேட்கணுமே தவிர, அதுவே நிறைய இருந்தது ஆப்ஷன் அப்படின்னா அங்க நீங்க வாட் யூஸ் பண்ணலாம், என்ன அப்படின்றத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் மாதிரி. அதாவது 2 வேர்டை கம்பைன் பண்ணணும். நீங்க கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நியூ வேர்டா வரும், அது ஒரு மீனிங்ஃபுல்லா வேர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன வேர்டு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் முடிச்சிட்டாங்க பாருங்க. ஹவு டு, அது வந்து நம்ம எது கூட கம்பைன் பண்றோம்னா ஹவு டு ஹவுஸ். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்க கம்பைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ரிவர் எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா ரிவர் பெட். அடுத்து பாருங்க வாட்டர். வாட்டர் எது கூட இது பண்ண கரெக்டா இருக்கும் பாருங்க, வாட்டர் ஃபால். சரிங்களா? அடுத்து பாருங்க ஃப்ளவர். ஃப்ளவர்னு வந்து நம்மளுக்கு எது கரெக்டா இருக்கும்னா ஃப்ளவர் கார்டன். அடுத்து பாருங்க சன். சன்னுக்கு என்ன கரெக்டா இருக்கும், ஷைன், சன் ஷைன். சரிங்களா? அடுத்து ஏரியல். ஏரியல் அப்படின்னும் போது அதுக்கு எது கரெக்டா இருக்கும்னா ஏரியல் ரூட். அடுத்தது பிஸி. பிஸிக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸி பாடி. அடுத்து விண்டோ. விண்டோக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க, விண்டோ சில். அடுத்து ஃபுட். ஃபுட் ஹில்ஸ். நெக்ஸ்ட் காம்பவுண்ட். காம்பவுண்டுக்கு என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட் வால். சரிங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சஃபிக்ஸ்னா என்ன அப்படி, அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா தெரியும், ப்ரீனா முன்னாடி ஆட் பண்றது, சஃபிக்ஸ்னா பின்னாடி ஆட் பண்றது. லெட்டர் ஆர் லெட்டர்ஸ் ஆடட் டு த எண்ட் ஆஃப் அ வேர்ட் டு மேக் டிஃபரெண்ட் ஆர் எ நியூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ட். எக்ஸாம்பிள் லோன் அப்படின்ற வேர்ட் கூட ly ஆட் பண்ணி லோன்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பேசிக்கா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கிராமர் தாங்க பார்க்க போறோம். ஸோ கிராமர்ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்னா எத்தனை இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு சென்டென்ஸ்னா என்னன்னா, இட் பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்கிளமேஷன் மார்க். ஒரு சென்டென்ஸ் எப்பவுமே ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணுங்க. அது முடியும் போது ஃபுல் ஸ்டாப்பும் வரலாம், கொஸ்டின் மார்க்கும் வரலாம், இல்ல எக்ஸ்கிளமேஷனும் வரலாம். அதுதான் நம்ம ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த சென்டென்ஸை நம்ம 4 டைப்ஸா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, when a sentence is a statement, it gives a fact or opinion and we end it with a full stop. இதுதாங்க மெயின். அது வந்து ஒரு ஃபேக்டை சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு உண்மையை சொல்ற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு ஒப்பீனியனை சொல்ற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பா எண்ட் ஆகும்போது அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் இருந்தது, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டக்ஸ் ஸ்விம் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து என்னது, வாத்து வந்துட்டு தண்ணியில நீந்தும் அப்படின்றது ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை இல்லையா. அதுவும் எண்டா இருக்கிறதுக்கும் போது நம்மளுக்கு ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அதனால இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் டைப், அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. when a sentence asks a question we will end it with a question mark. endingல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா question mark யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம வந்து question sentence னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறோம்ல, அது ஒரு question, அது எண்ட் ஆகும்போது question mark போட்டுக்கிறதுனால அது question sentence. அடுத்து பாருங்க when a sentence makes a request or gives an instruction or a command we will end it with a full stop. it is called imperative type of sentence னு சொல்லுவாங்க. இது ரிப்பீட் question, அதாவது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரியோ இல்ல கமெண்ட் பண்ற மாதிரியோ இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியோ அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. அந்த சென்டென்ஸோட டைப் என்னன்னா இம்பரேட்டிவ். இதுவுமே ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஃபுல் ஸ்டாப்ல தான் முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க டேக் திஸ் ரோட், இந்த ரோடு எடுத்துக்கோங்க அப்படின்றது நம்ம அவங்களுக்கு என்ன சொல்றோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா. எந்த ரோட்ல போலாம் அப்படிங்கும்போது நீங்க இந்த ரோட போங்களேன் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. அதனால இது இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். அடுத்து லாஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னா when a sentence expresses surprise, wonder or some strong emotion we will end with an exclamation mark அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸ்கிளமேஷன் மார்க்னா இதுதான். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கு
இல்ல வந்து அவங்களோட எமோஷன்ஸை கன்வே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அது எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ். ஹவு குட் தீஸ் ஃபிளவர்ஸ் ஸ்மெல் அப்படின்னு இது எக்ஸ்கிளமேஷன் முடியுதுனால நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் சொல்றோம். சரிங்களா, இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ அது ரிலேட்டடா நம்ம எக்ஸசைஸ் இது பின்னாடி இருக்கிறத பார்த்துலாம். டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து எக்ஸ்கிளமேஷன் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, dash a beautiful flower அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் ஃபிளார். சரிங்களா, வாட் அ பியூட்டிஃபுல் ஃபிளார். நெக்ஸ்ட் டேஷ் பிளே ஃபுட்பால். கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ என்னது, கேன் யூ பிளே ஃபுட்பால் அப்படின்னு தானே கேட்போம். யூ கேன் பிளே ஃபுட்பால் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஆயிடும். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேர்ப் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மாடல் வேர்ப்னு சொல்லுவாங்க. வேர்ப் முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வந்துருங்க. அந்த மாதிரி தான் கொஸ்டின் டைப்ஸ் மேக்ஸிமம் இருக்கும், அதாவது இந்த மாடல் வேர்ப் சூஸ் பண்ணும்போது. சரிங்களா, ஸோ கேன் யூ பிளே ஃபுட்பால். நெக்ஸ்ட் டிட் யூ கோ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் டிட் யூ அப்படி தானே கேட்போம். விச் டிட் யூ நான் கேட்போம், இல்லை வாட் டிட் யூ அப்படி கேட்போம், இல்லை ஹூ டிட் யூ கோ எஸ்டர்டே கேட்போம், அப்படி கேட்க மாட்டோம். ஹூம் டிட் யூ gone yesterday அப்படி கூட கேட்கலாம். ஆனா இங்க என்ன அப்படி பாருங்க, where did you எங்க போன நேத்து அப்படி தானே தமிழ்ல கேட்போம். ஸோ நீங்க வந்து தமிழ்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு கூட நீங்க ஆன்சரை வந்து சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் ஹேஸ் கோ ஃபார் யர் வாக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டஸ். ஓகேங்களா, லெட்டஸ் கோ ஃபார் யர் வாக். நெக்ஸ்ட் டேஷ் லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக். ஏன்னா இப்போ இங்கே ஷீ ஹீ முத்துலாம் வராது. ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்னா லைக்ஸ்ன்னு வரும். சரிங்களா, இதுதான் சிம்பிள். ஏன்னா ஹீ ஷீ இல்லை நம்ம இவரும் முத்து அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹீ தான் சொல்லுவோம். அப்போ ஹீ ஷீ இட்டு வந்தாலே அங்கே என்ன வரும், லைக்ஸ்ன்னு வரும். ஆனால் இங்கே வெறும் லைக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே என்ன வரும்னா ஐ. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லுக் அட் த பஞ்சுவேஷன் ஆஃப் தீஸ் சென்டென்சஸ் why they are punctuated differently discuss in class. இப்போ இந்த பஞ்சுவேஷன் வச்சு இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லுவோம். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் drawing close to him அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஏன்னா இது என்னது, ஒரு ஒப்பீனியன் சொல்ற மாதிரி இருக்கு, அதே மாதிரி ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் ஆயிருக்கு. இது ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஸோ இது என்னது, எக்ஸ்கிளமேஷன் டைப் ஆஃப் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஹூ இஸ் கோயிங் டு see them. ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கு, இது இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் கம் ஹியர் அப்படின்றது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா, அதனால இது என்னது, இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, இது நம்ம ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க. அதாவது பேனியன் ட்ரீ, சரிங்களா, ஆலமரம். அந்த ஆலமரத்தை வச்சு அவங்க டிஃப்ரெண்டா சென்டென்ஸ் டைப்பா மாத்திருக்காங்க. இப்ப பாருங்க, திஸ் இஸ் எ பேனியன் ட்ரீ. இதை என்னன்னு சொல்லுவோம், ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். இஸ் திஸ் எ பேனியன் ட்ரீ, இன்ட்ராகேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ, இது எக்ஸ்கிளமேஷன் டைப் ஆஃப் சென்டென்ஸ். லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ அப்படின்றது இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆலமரத்தை வச்சு எப்படி வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீட் தி சென்டென்சஸ் ஃப்ரம் த ஸ்டோரி, டூ தே கிவ் கமெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் ஆர் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரைட் சி கமெண்ட், ஆர் ஃபார் ரெக்வஸ்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட். அதான் நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல எது கமெண்ட் சென்டென்ஸ், எது ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, எது ஸ்டேட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தென்றல் மூவ் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர். இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஓகேங்களா, இது ஒரு ஒப்பீனியன் தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஐ வாண்ட் யூ ரூஃப் ஓவர் மை ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே என்னது, ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ். இப்போ ப்ளீஸ் அப்படின்னாலே என்னது, ரெக்வஸ்ட் பண்றது. அப்ப அந்த ரெக்வஸ்ட் அப்படின்னும் போது நம்ம என்னது, ஆர், அது இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங் சாப்லிங்ஸ். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றோம் இல்லையா, ஸோ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ஸ் இது பண்ணோம் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த, இப்போ ப்ளீஸ் அப்படின்றாலே இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான். அப்போ என்னது, ரெக்வஸ்ட். தேர் வாஸ் எ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலாண்ட். ஒரு இது சொல்றோம், அங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அப்ப அது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். கோ டு த ரிவர் பெட் அப்படின்றத சொல்றோம், அப்ப அது என்னது, ரெக்வஸ்ட். சாரி, இது வந்து கமெண்ட். சரிங்களா, கமெண்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல, நீ அங்க போடா அப்படின்னு சொல்றது. த ஐலாண்ட் வாஸ் எ கிரீன் பாரடைஸ். அப்ப இது என்னது, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஸோ மரத்தெல்லாம் நிறைய வளங்கப்பா, அப்பதான் நேச்சர் இது பண்ணோம். கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ அப்படின்றது என்னது, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஸோ இதுதாங்க புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ், அது பத்தி கிராமரு. ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ல ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.